ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா கிளாட் அண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி எப்படி 2D அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாடுக்குள்ளே போய்க்கலாம். கிளாடுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான சீனுக்குரிய ப்ராம்ப்டை வந்து ப்ராம்ப்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, கிரியேட் அ பிளெண்டர்ஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபார் 2D அனிமேஷன் ஆஃப் அ ஃபிஷ் ஸ்விம்மிங் இன்சைட் அ ஃபிஷ் பவுல் பிளேஸ்ட் ஆன் அ டேபிள் வித் வால் அண்ட் போஸ்டர் இன் தி பேக்ரவுண்ட். ஸோ அந்த இந்த சீனை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இதை வந்து எனக்கு பைத்தான் பிளெண்டர் ஸ்கிரிப்ட்ல கொடுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதை விட நீங்க நல்ல நல்ல அவுட்புட் எடுக்கணும்னா நீங்க வந்து அது அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் லைட்டிங்கு ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க ப்ராம்ப்ட்ல ஆட் பண்ணிக்கலாம், லைக் ஜேசன் ஸ்கிரிப்ட். ஸோ அது வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்புட் நம்ம ரன் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பைத்தான் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட். இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, பிளெண்டருக்குள்ள போயிட்டு ஸ்கிரிப்ட் ரன் பண்ண வேண்டியதுதான். பிளெண்டரை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு குயிக் இன்ட்ரோ. பிளெண்டர் வந்து ஒரு 2D 3D அனிமேஷன் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அண்ட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதில் அனிமேஷன் 3D 2D அனிமேஷன் கற்றுக்கணும்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்கள் பார்த்து அதை கற்றுக்கலாம். ஸோ ஃபார் திஸ் வீடியோ நம்ம வந்து இந்த வெறும் ஸ்கிரிப்டிங் மட்டுமே வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் டேப்குள்ளே போய்க்கலாம். அங்கே போயிட்டு நியூ ஃபைல் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இன்டர்ஃபேஸு. ஸோ நீங்கள் அதை வந்து நம்ம காப்பி பண்ண கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கோடை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. ரன் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த இந்த டேப்ல காட்டும். ஸோ இந்த போர்ஷனில் காட்டும். ஸோ இப்போதைக்கு எதுவும் எரர் இல்லை. நம்ம அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு ஏதோ ஃபிஷ் மாதிரி ஏதோ தெரியுது. ஸோ வந்து இதை வந்து இப்போ ரன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து இதை ரெண்டர் பண்ணணும். ரெண்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டர்ன்றதுக்குள்ள போயிட்டு கூட பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு கண்ட்ரோல் F12 கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ரெண்டர் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்தா எனக்கு என்னமோ ஒழுங்காக வருன்ற மாதிரி தெரியல. ஸோ இது அவுட்புட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் போடுறத பற்றி யோசிப்போம். ஐஸ் 5 நேரம் ரெண்டர் ஆகிட்டு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பாருங்க. இன்னும் அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஸோ நான் வந்து திரும்பியும் அகைன் ப்ராம்ப்ட் போட்டு ரன் பண்ணி பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் அவுட்புட்டு. இதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இது ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கு. இதே நம்ம வந்து பைத்தானில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம்னா அதில் மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணி அது மூலியமா இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி பண்ணியிருந்தோம்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான அவுட்புட்டே எடுத்துருந்துருக்கலாம். ஏன் நல்ல அவுட்புட் கூட எடுத்திருக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஏஐ விஷயத்துல வந்துட்டு நம்ம எக்ஸ்பர்டைஸையும் ஆட் பண்ணாதான் நம்மளால நல்ல டீசெண்டான அவுட்புட் எடுக்க முடியும்னு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.